الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. நான் இன்று இவ்விடத்தில் பொய் பேசுவது பாவமாகும் என்னும் தலைப்பில் சிறிது உரையாற்ற வந்துள்ளேன். நிச்சயமாக பொய் பாவத்தின் பக்கம் வழிகாட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொய் பேசுவது என்பது மனித சமுதாயத்தையே சீர்கேட்டுக்கு இட்டுச் செல்லும் ஒரு தீய செயலாகும். இப்பொய்யானது இன்று மனிதர்களுக்கு மத்தியில் மிகவும் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு சாதாரண பாவமாக மாறியுள்ளது. அல்லாஹ் எம் அனைவரையும் இப்பாவத்தை விட்டும் பாதுகாப்பானாக. பொய் பேசுவதனால் இவ்வுலகிலோ மறுவிலையிலோ எவ்வித இலாபமும் கிடைக்கப் போவதில்லை. நிச்சயமாக மனிதன் இப்பாவத்தினை செய்வதால் நட்டமடைந்தவனாகவே காணப்படுவான். இஸ்லாமிய மார்க்கமானது பொய் பேசுவதை தடை செய்திருப்பதுடன் அதன் விளைவுகள் பற்றி மிக கடுமையாக எச்சரிக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையாம் அல் குர்ஆனிலே பொய் பேசுபவர்களுக்கு தண்டனையாக அன்றைய தினம் மறுமையில் பொய்யர்களுக்கு கேடுதான் எனும் வசனத்தை அருளியுள்ளான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முனாஃபிக்கின் அடையாளங்கள் 3 ஆகும். முதலாவது பேசினால் பொய் பேசுவான், இரண்டாவது வாக்குறுதி அளித்தால் நிறைவேற்ற மாட்டான், மூன்றாவது நம்பினால் மோசடி செய்வான். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாராவது என் மீது பொய் கூறினால் அவர் நரகத்தில் நுழையட்டும் என கூறினார்கள். பொய் பேசுபவர்களின் கன்னங்களின் சதைகள் மறுமை நாளில் கிழிக்கப்படும் எனவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். புனித அல் குர்ஆனில், எனவே அவர்கள் பொய் பேசிக்கொண்டே இருந்ததால் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் தன்னை சந்திக்கும் நாள் வரையில் நயவஞ்சகத்தை போட்டு விடுவான் எனும் வசனம் பொய்யுரைத்தலின் கடுமையை விளக்குகிறது. மேலும் பொய் பேசுபவர்களின் முகங்கள் கியாமத் நாளன்று கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர் எனவும் கூறியுள்ளான். இவ்வுலகில் கூட பொய் பேசுபவர்களை மனிதர்கள் வெறுக்கின்றனர். சமூகத்தில் பிரச்சினைகளை தோற்றுவிப்பதால் சமூகத்திலிருந்தே ஒதுக்கப்படுகின்றனர். நம்பிக்கையற்று போனவர்களாக மாறுகின்றனர். இவ்வனைத்தையும் பார்க்கும்போது ஒரு மனிதன் பொய் பேசுவதனால் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எவ்வித இலாபமும் கிடைக்கப் போவதில்லை என்பது விளங்குகிறது. எனவே நாம் மற்ற சந்தோஷத்திற்காகவும் முகஸ்துதிக்காகவும் வேண்டி பொய்களை அள்ளிவிடாது கசப்பாகவே இருந்தாலும் உண்மையே பேசி அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அடியானாக வாழ்வோம் என கூறி விடை பெறுகிறேன். வசனம்.